நமஸ்காரம். ஓம் காளி, ஜெய் காளி, ஜெய் ஜெய் காளி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு தாலுக்காவில் உள்ள தொண்டமானூர் கிராமம். தொண்டமானூர் என்னும் சிறிய கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் என்று இது சொல்லப்படுகிறது. காணியாத்தாள் என்கிற காளியம்மன் கோவில். எல்லோருக்கும் நமஸ்காரம். வருகின்ற சித்திரை 1ஆம் தேதி அம்மனுக்கு பால் அபிஷேகம் விமர்சையாக சுமார் ஒரு 30 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சித்திரை 1ஆம் தேதியும் அவரவர்கள் திருக்கரங்களாலேயே அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்யும் பாக்கியத்தை சென்ற ஆண்டிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பார்ப்பவர்களும் கேள்விப்படுபவர்களும் உங்களால் முயன்ற அளவு பால் வாங்கி அம்மன் அபிஷேகத்திற்கு உங்களை அர்ப்பணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தால் நீங்களே வந்து நேராக அன்னைக்கு அபிஷேகம் செய்யலாம். சென்ற ஆண்டிலிருந்து அன்னையின் ஆணைப்படி அவரவர்கள் திருக்கரங்களாலேயே அன்னைக்கு அபிஷேகம் செய்யும் பாக்கியம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் வாருங்கள், உங்கள் திருக்கரங்களாலேயே அன்னைக்கு அபிஷேகம் செய்யுங்கள். பால் அபிஷேகம் உங்களால் முடிந்த பாலை வாங்கி கொண்டு வாருங்கள். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்று காலை 6 மணியிலிருந்து சுமார் மணி 3 மணி வரையிலே அன்னதானம் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுமாறு உங்களை அன்போடு திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் தொண்டமானூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற காளியாத்தா என்கிற காளியம்மன் ஆலயத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். வாருங்கள், அனைவரும் வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாருங்கள், வாருங்கள், வரவேற்கிறோம். அன்னையின் ஆலயத்தை வந்து தரிசியுங்கள். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நம்பிக்கையோடு வாருங்கள், நலம் பெறுங்கள். வாழ்க, வாழ்க, வாழ்க.